ஓகே. இப்போ ரெகுலேஷன் ஆஃப் ரெசிப்ரேஷன் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுது? அதாவது இப்போ ஒரு எந்த ஒரு ப்ராசஸ் நடந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன், அது வந்து கரெக்டாக பண்ண ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சம்திங் மெக்கானிசம் வந்து தேவைப்படுது. அது அந்த மாதிரி மெக்கானிசம் தான் ரெகுலேஷன் ஆஃப் ரெசிப்ரேஷன். நார்மலான ஆவரேஜான ரேட் பார்த்தோம்னா 15 to 18 டைம்ஸ் வந்து நம்ம ரெஸ்பிரேட் பண்ணுவோம் ஒரு மினிட்டுக்கு. இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து 2 மெக்கானிசம், நர்வஸ் மெக்கானிசம் அப்புறம் கெமிக்கல் மெக்கானிசம். நர்வஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரெசிப்ரேஷனை வந்து 2 மெக்கானிசம், அதுலேயுமே 2 டைப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வாலண்ட்ரியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு செரிப்ரல் கார்டெக்ஸ் வந்து தேவை. செரிப்ரல் கார்டெக்ஸில் வந்து நம்ம வாலண்ட்ரியாக கண்ட்ரோல் பண்ணோன்னா இம்பல்ஸை வந்து பாஸ் பண்ணோம்னா அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் நம்ம நினச்சோம்னா வச்சுக்கோங்க, அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்க்கு வந்து இம்பல்சஸ் போய் அதுலேருந்து மோட்டார் இம்பல்சஸ் வந்து நம்ம லங்ஸுக்கு போய் கரெக்டாக வாலண்ட்ரியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆட்டோமேட்டடாக வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா பான்ஸ் அண்ட் மெடுலா ஆப்லிங்கேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து போகிறது அந்த இம்பல்சஸ் வந்து போகிறது அப்புறம் வர்றது வந்து அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் பாத்வே அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் மெக்கானிசம்ஸ் பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் அப்புறம் pH, இந்த மூணுமே வந்து இம்பார்ட்டண்டான கெமிக்கல்ஸ் நம்ம ரெசிப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. கீமோ ரிசெப்டார்ஸும் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சென்ட்ரல் ரெண்டாக பிரிக்கிறாங்க கீமோ ரிசெப்டார்ஸை. அது இருக்க இடத்த வச்சு பிரிக்கிறாங்க. சென்ட்ரல் கீமோ ரிசெப்டார், பெரிஃபரல் கீமோ ரிசெப்டார். சென்ட்ரல் கீமோ ரிசெப்டார் வந்து பிரெயின்லையும் மெடுலா ஆப்லிங்கேட்டாலையும் இருக்குது. பெரிஃபரல் வந்து அரோட்டிக் ரீஜியன், இந்த மாதிரி ஹார்ட் ரீஜன், அரோட்டிக் ரீஜனில் வந்து இருக்குது. இதோட ஆக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, இதோட மெக்கானிசம், ஜென்ரலான மெக்கானிசம் பார்த்தோம்னா, நம்ம ரெசிப்ரேஷனில் கிடைக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பாடியில் இருக்க, அதாவது நம்ம பாடியில் இருக்க பிளட்டில் இருக்க ஆர்பிசியில் இருக்க அந்த வாட்டரோட ஜாயிண்ட் ஆச்சுன்னா கார்போனிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கார்போனிக் ஆசிட் வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் மூலியமாக பைகார்பனேட் அயன்ஸ் அப்புறம் H+ அயன்ஸாக வந்து பிரிக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது pHும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த மெக்கானிசம் வாட்டரோட ரியாக்ட் ஆகுது. இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, pH வந்து இன்க்ரீஸ் ஆகும். pH இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், நம்மளோட பாடி மெக்கானிசம் வந்து என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து வாஷ் பண்ணால், அந்த வாஷ் பண்ணுறோட மெக்கானிசம் தான் கிடைச்ச அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி கார்போனிக் ஆசிடாக வந்து வெளில போயிடும். ஓகேவா? தேங்க்யூ.